ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். யூடியூப்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ குரூப் 4 2025க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுடர் பேட்ச் ஒன்று போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நியூ சிலபஸ் கொடுத்ததுனால வந்து அதே டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்டதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் பேட்சோட அட்மிஷன் டைம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அட்மிஷன் ரீஸ்டார்ட் ஆச்சு. எப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் வந்து நம்ம 3 நாளைக்கு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அதுக்குண்டான கடைசி நாள். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயினிங்ன்ற ப்ராசஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் அட்மிட் பண்ணுவோம். நாளையிலேருந்து யாரும் இதற்காக கால் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி வந்து திங்கக்கிழமை வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர சண்டே வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் டே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இல்லை இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இல்லை 6 மந்த்ஸுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த பேட்சில் இருக்க போது. எதை கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் முழுவதுமே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இலக்கணம் மட்டும் சொல்லியிருந்தோம். பட் இந்த புது சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் கொஸ்டின்ஸ், அதாவது 85 கேள்விகள் வந்து இலக்கணத்துல இருந்து கேட்கறதுனால அந்த பேலன்ஸ் 15 கேள்விகள் நம்ம கவர் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஸோ இலக்கணம் மட்டும் இல்லாம பொதுத்தமிழ் முழுவதுமாகவே வந்து நம்ம கவர் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்ல நீங்க பொதுத்தமிழ் முழுவதும் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் 25 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல 10 கேள்விகள் இந்த டைம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கான பயிற்சியும் வந்து இங்க உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பொதுத்தமிழுக்கும் கணிதத்திற்குமான ஒரு பேட்சா உங்களுக்கு இருக்கும். இதற்கான 6 மாசத்திற்கான பக்காவான ஸ்டடி பிளானும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அதோட வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் எப்படி ரன் ஆகும், ஓகேங்களா, பேட்ச்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுப்போம், நம்ம பேட்ச் எப்படி ரன் ஆகுன்ற வீடியோஸும் நம்ம லைவ் ப்ரூஃபாவே கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? அதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு, ஓகேங்க, நம்மளால இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 125 மார்க் நம்ம கட்டாயம் எடுக்கலாம். அதற்கான பிளான்ஸ் வந்து அதற்கான எக்ஸிகியூஷன்ஸ் இந்த ஸ்டடி பிளான்ல இருக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக கவர் பண்ணலாம். ஓகேங்களா? மேம்போக்கா வந்து 6வது 7வது 7 அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு டாப்பிக்கையும் இன்டெப்தா நம்ம கவர் பண்ணும்போது அதற்குண்டான புரிதல் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த வரப்போற 2025 தேர்வுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல 85 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த கேள்வியின் தரம் எப்படி இருக்கும்ன்றது நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் லைக் தட் எப்பயும் போன நான் படிக்கிறேன், நான் போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 85 கேள்விகள் வந்து இலக்கணத்துல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அது கடினமா இருக்கும், அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதற்கு தயாராகணும். ஜஸ்ட் எப்பயும் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனா போதுமா, இல்ல நம்ம இன்டெப்தா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு போனோம்னா தான் 85 மார்க் கிடைக்குமான்ட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு முடிவு பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? மேக்ஸ் அதே மாதிரி தான். லாஜிக்கல் ரீசனிங்ன்றது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஈஸியான ஒரு டாபிக் அப்படி கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங் தான் இருக்கிறதுலே டைம் இழுக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா அதை விட ஈஸியான டாபிக் கிடையாது. கான்செப்ட் தெரியாது, என்னால எப்படி எனக்கு வந்து அதை எப்படி யோசிக்கிறது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதை விட கஷ்டமான டாபிக்கே கிடையாது. மற்றது எல்லாத்தையும் போட்டுடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், ஏபிஜிபி, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், இது எல்லாமே போட்டலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இல்ல வந்து இந்த ஷார்ட்கட், ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம அப்ரோச் பண்றது கூட வச்சுக்கலாம். பட் லாஜிக்கல் ரீசனிங் முழுக்க முழுக்க நமக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற மெத்தட் தெரிஞ்சா மட்டும்தான் எவ்வளவு குயிக்கா வந்து நம்ம டைமை வந்து சேவ் பண்ணி அப்ரோச் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அதற்கான வழி என்னன்றது தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? அதற்கான வழி என்ன, கொஸ்டின்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற மெத்தட் நமக்கு தெரிஞ்சுன்னா
குயிக்காக ஆன்சர் பண்ணி டைமை நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கான பயிற்சி முழுக்க முழுக்க இந்த பேட்ச்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? டாபிக் வைஸ் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சேம் டே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து எதற்கு அப்படின்னா நம்மளுடைய தவறுகளை பார்த்து நம்ம திருத்திக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ வீக் டேஸ் மண்டே டு சாட்டர்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்கெடியூல்ல நம்ம கொடுத்துருக்கோமோ அதற்கான கிளாஸஸ் வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம கிளாஸ் பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு மனசுல பதியும். கிளாஸ் பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பண்றோம், கிளாஸ் பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பேட்ச் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, எப்படி நம்ம படிச்சுட்டு போறது முக்கியமோ அதை விட முக்கியம் ரிவிஷன் பண்றது. படிச்சதை வந்து ரிவிஷன் பண்றது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதற்கான ரிவிஷனுக்கான பாயிண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுடர் பேட்ச்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 வாரம் போறோம், 5 வாரம் போறோம் அப்படின்னா திருப்பி நம்ம படிச்சதை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல முக்கியமான இடத்துல எந்தெந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா பழசை வந்து நீங்க மறக்காம வந்து கேரி பண்ணிட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸ் போக முடியுமோ அதற்கான முக்கியமான ரிவிஷன் பாயிண்ட்ஸ் இந்த பேட்ச்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எல்லா டீடைல்ஸுமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க்ஸ் இருக்கும், பாருங்க. பிடிச்சிருக்கு, 100% நம்மளால அச்சீவ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.